பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். நித்தியரும் நீதிபரருமான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நிலையில்லாத இந்த உலகத்தில் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நிலையான மாறாத அன்புக்காக உம்மை போற்றுகிறோம். முதியோர் ஞாயிறான இந்த நல்ல நாளிலும் திருச்சபையையும் சமூகத்தையும் அலங்கரித்து கொண்டிருக்கும் முதியவர்களுக்காக கர்த்தரை துதிக்கவும், முதியோரை கனம் பண்ணவும், கண்ணியப்படுத்தவும் கனிவுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். முதியோர் மேல் கரிசனையும் அன்பையும் வெளிப்படுத்த நல் உணர்வை ஒவ்வொருவருக்குள்ளும் அருளி செய்யும். பரிசுத்த ஆராதனை அர்த்தமுள்ளதாயும் ஆசீர்வாதமாயும் அமைய உதவி செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வண்ணமாக ஞான பாடலிலே 483வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அண்டை வந்திடுவாய். ஞான பாடல் 483. இயேசுவின் அண்டை வந்திடுவாய், தாமதமின்றி தீவிரமாய் அன்போடு நின்று மாமுகமாய் வா என்றழைக்கிறார். பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். பாலறிவாரும் தாராளமாய் என்றுரைத்தாரே மாதயவாய், நேசரை நம்பி மகிழ்ச்சியாய் தாமதமின்றி வா. பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். நேசரின் சத்தம் கேட்டறிவோம், நம்பிக்கையோடு வந்தடைவோம், மீட்பரின் அன்பை கண்டு வருவோம் இன்னும் அழைக்கிறார். பாவமின்றி சுகித்திருப்போம், சந்தோஷமாக சந்திப்போம், நல்மீட்பர் அண்டை சேர்ந்திருப்போம் பேரின்ப தேசத்தில். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம்
5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது நாளுக்குரிய திருமறை பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சியடையேன் என்றுமே. சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்னில் எனக்காக பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தார். என்னை தம் எண்ணெயால் அபிஷேகித்து என்
தொடரும். ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தர் என்னை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தர் என்னை பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கும் ஆதி திருச்சபைக்கும் கொடுத்த நடைமுறை சார்ந்த முக்கியமான அறிவுரைகள் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தீமோத்தேயு மிகவும் இளமையானவர். அவர் சபையில் இருக்கும் முதியவர்களோடு உள்ள உறவில் மிகவும் கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆலோசனை வழங்குகிறார். வயது முதிர்ந்தவர்களோடும் சம வயதுள்ள ஆண்களோடும் பெண்களோடும் சபையில் இருக்கும் விதவைகளோடும் ஒரு நேர்மையான தூய்மையான உறவுடையவராக தீமோத்தேயு இருக்க வேண்டும் என்பது பவுலின் எதிர்பார்ப்பாக இருந்தது. முதுமை பருவம் கர்த்தருடைய வெகுமதி என்று நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம், நீதிமொழிகள் 9:11 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. முதுமை தேவன் அருளும் ஆசீர்வாதங்களில் பெருமைக்குரியது, மகிமையானது. நீதிமொழிகள் 20:29 சொல்லுகிறது, முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. முதுமை பருவம் பரலோக வாழ்விற்காக ஆயத்தப்படும் இறுதி கட்டம். வாழ்வில் மிக முக்கியமான காலகட்டம் என்று பிலிப்பியர் 3:20-21 பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். உங்கள் வீட்டில் ஒரு முதியவர் இருந்தால் ஒரு வைரம் இருப்பதற்கு சமம் என்பது கிரீஸ் நாட்டு பழமொழி. ஆனால் முதியோரின் மதிப்பு தெரியாமல் பல நேரங்களில் நாம் அவர்களை அலட்சியப்படுத்தி விடுகிறோம். தேவ ஜனங்கள் முதியோரை அலட்சியப்படுத்தி விடக்கூடாது என்பதில் பரலோகத்தின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அதிக கரிசனை உள்ளவராக இருந்தார். நீதிமொழிகள் 23:22 சொல்லுகிறது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. இன்று நமக்கு தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரை பேணுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும். கேரிங் அண்ட் அக்செப்டிங் த எல்டர்லி. கர்த்தருடைய கையெழுத்தோடு கூடிய உத்தரவை லேவியராகமம் 19:32 நாம் படிக்கிறோம். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஆனால் இன்று பெரும்பாலான
முதியோரின் உண்மை நிலை என்ன? முதிர்ந்த பெற்றோரின் அன்றாட வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தீய வச்சு என்னை சுட்டாலும் எனக்கு சுடாது, ஏன்னா வார்த்தையால் என் மகனும் மருமகளும் தினம் தினம் சுட்டு நான் வெந்து போய்த்தான் இருக்கிறேன். இது ஒரு முதிர் வயதான மாமியாரின் குமுறல். பிள்ளைகளை அவங்க ஆசைப்பட்ட சைக்கிளில் வச்சு, பைக்கில் வச்சு, காரில் வச்சு எல்லா இடத்திற்கும் கூட்டிகிட்டு போனேன். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இப்போ என் சக்கர நாற்காலியில் என்னை தள்ளக்கூட யாருமே இல்லை. இது முதிர் வயதான தகப்பனாரின் குமுறல். இப்படி ஒவ்வொருடைய வாழ்விலும், முதியவர்களுடைய வாழ்விலே ஒரு குமுறல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய முதிர் வயதான பெற்றோரை, முதியோரை அரவணைக்கிறோமா? பாசம் காண்பிக்கிறோமா? முதியோரையும் முதிர் வயதான பெற்றோரையும் பேணுவதும் ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5:8 சொல்லுகிறது, ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். சொந்த ஜனங்களையும் சொந்த வீட்டாரையும் விசாரிப்பதும் கவனிப்பதும் நம்முடைய பொறுப்பு. கவனியாமல் போனால் அவர்கள் விசுவாசியே அல்ல, விசுவாசத்தை மறுதலித்தவர்கள், அவிசுவாசியிலும் கெட்டவர்கள், மோசமானவர்கள் என்று பவுல் மிக கடுமையாகவே குறிப்பிடுகிறார், எச்சரிக்கிறார். முதியவர்களை, முதிர்ந்த பெற்றோரை கவனிப்பது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையாகும். முதியோரை பேணுவதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் நமக்கு இருக்க வேண்டிய அணுகுமுறை என்ன? முதலாவது வேதம் சொல்லுகிறது, கனிவு காண்பிப்போம். 1 தீமோத்தேயு 5:1. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போல பாவித்து புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ளவர்களை கடிந்து கொள்ளத்தக்க சூழ்நிலைகள் வந்தாலும் அப்படி செய்ய வேண்டாம், அவர்கள் மேல் கனிவு காண்பிக்க வேண்டும் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய சபையிலும் குடும்பத்திலும் முதியவர்கள் கனத்துடனும் மதிப்புடனும் நடத்தப்பட வேண்டும் என்பதில் பவுல் அதிக அக்கறை உள்ளவராக இருந்தார். அன்று இளம் ஊழியக்காரனான தீமோத்தேயுவின் வேகத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் தூர தரிசனத்திற்கும் ஊழியத்திற்கும் சபையிலிருந்த முதியவர்கள் மூப்பர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. எனவே அவர்கள் தீமோத்தேயுவோடு சரியாக ஒத்துழைக்கவில்லை. என்றாலும் அவர்களை கடிந்து கொள்ளாமல் ஒரு தகப்பனிடத்தில் மகன் பேசுவது போல அன்பாக பேசி புத்தி சொல்ல தீமோத்தேயுவிடம் பவுல் கேட்டுக்கொள்ளுகிறார். முதியவர்கள் அன்புக்காக, பாசமான வார்த்தைகளுக்காக ஏங்குபவர்கள், பேச்சு துணைக்காக அவர்கள் தவம் கிடக்கிறவர்கள். அவர்களை கடினமாய் பேசி எந்த சூழலிலும் புண்படுத்தி விடக்கூடாது. மனிதர்களாகிய எல்லாரிடத்திலும் குறைவுகள் உண்டு. முதியவர்களும் அதில் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அவர்களுக்குள் பிடிவாதங்கள் இருக்கலாம். எவ்வளவு நன்றாய் அவர்களை கவனித்தாலும் குறை சொல்லலாம். சொத்துக்களை பங்கு வைப்பதில், பாசம் காட்டுவதில் பாரபட்சமாக நடந்திருக்கலாம். ஒரு நாளில் அவர்கள் மூலமாக சில கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கலாம்.
அதையெல்லாம் குத்தி காட்டி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளால் நாம் காயப்படுத்தக்கூடாது. அவர்கள் தளர்ந்து போகத்தக்கதாய் நாம் செய்துவிடக்கூடாது. கனிவான கவனிப்பால், அன்பான வார்த்தைகளால் அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அடிமாலியை சார்ந்தவர் லீலா என்ற 70 வயது தாயார். அவருடைய ஆசை ஸ்கை டைவிங் செய்ய வேண்டும் என்பதாகும். இந்த மாதம் செப்டம்பர் 23 துபாயில் 13,000 அடி உயரத்திலிருந்து குதித்து ஸ்கை டைவ் செய்து பத்திரமாய் தரையிறங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னது, எனது மகன் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு எனக்கு இரட்டிப்பு தைரியத்தை தந்தது. அதனால் ஆகாயத்திலே 13,000 அடி உயரத்திலிருந்து என்னால் குதிக்க முடிந்தது. இனி இதற்கு மேல் அதிக உயரத்திலிருந்து குதித்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது எனது கனவு என்றார். முதியோரை கடிந்து கொள்ளாதிருப்போம், நாம் கனிவு காண்பிப்போம். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கனம் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவைகள் கனத்திற்குரியவர்கள். முதிர் வயதானவர்கள், மூப்பர்கள் இரட்டிப்பான கனத்திற்குரியவர்கள் என்று 1 தீமோத்தேயு 5:17 சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் 5வது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதாகும். 1 தீமோத்தேயு 5:1 பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் தகப்பனை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. விதவைகளை, முதிர் வயதுள்ளவர்களை, முதிர் வயதான பெற்றோரை ஓர் அந்நியரை போல, 3வது நபரை போல, பயனற்றவர்களைப் போல நாம் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது, தனிமைப்படுத்தி விடக்கூடாது. முதியோரை சொந்த தகப்பனை போல, தாயை போல அரவணைத்து நடத்த வேண்டும். முதியவர்கள், முதிர் வயதான பெற்றோர் வழியாக ஒரு நாளில் நாம் பெற்ற நன்மைகள் ஏராளம். முதியோர் இல்லத்தில் இருந்த தாயார் இப்படி சொன்னார்கள். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். கணவர் குடிகாரர் மரித்து போனார். ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்து 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். 2வது மகள் வளர்க்க முடியாதென்று விட்டு சென்ற பேரப்பிள்ளையும் நன்றாக படிக்க வைத்து, வங்கி தேர்வு எழுத வைத்து, மேனேஜராக அழகு பார்த்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பலவீனப்பட்ட போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று சொல்லி இந்த முதியோர் இல்லத்தில் தன் பேரன் விட்டு சென்றதாகவும், இதுவரை 3 வருடங்கள் ஆகியும் தன்னை யாரும் வந்து பார்க்கவில்லை என்று கண்ணீர் விட்டு கதறினார்கள். 1 தீமோத்தேயு 5:4 சொல்லுகிறது, பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாக இருக்கிறது. மனிதனுடைய குழந்தை பருவத்தில் பெற்றோருடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் எப்படி தேவைப்பட்டதோ, அதே போலவே முதுமையான நாட்களில் பிள்ளைகளின் அன்பும்
ஆதரவும் அரவணைப்பும் பெற்றோருக்கு தேவைப்படுகிறது. குழந்தையாக இருந்தபோது பெற்றோர் காண்பித்த தன்னலமற்ற அன்பை அவர்கள் முதுமையில் அவர்களுக்கு திருப்பி காட்டுவதற்கு, கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தன் வயதான மாமி நகோமியை மருமகள் ரூத் கடைசி வரை தனிமைப்படுத்தவில்லை. ரூத் 1 அதிகாரம் 17 வசனம். முதியோரை தனிமைப்படுத்தாதிருப்போம், ஒதுக்கி வைக்காதிருப்போம், அவர்களை கனப்படுத்துவோம். கடைசியாக கவனமாய் செவிசாய்ப்போம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 9-10 வசனங்கள். அன்றைய சமுதாயத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் விதவைகள். அதற்கு மாறாக 60 வயதிற்கு மேற்பட்ட முதிர் வயதான விதவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல நல்ல காரியங்களை, நல்ல பண்புகளை, நற்குணங்களை பவுல் அப்போஸ்தலர் இந்த வசனங்களில் பட்டியலிடுகிறார். முதியோரின் நற்சான்றான வாழ்வு, அவர்கள் அனுபவங்கள், பக்தி, விசுவாச நடக்கை, அவர்கள் தரும் ஆலோசனைகள், அறிவுரைகள் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாகும். அவற்றிற்கு நாம் கவனமாய் செவிசாய்க்க வேண்டும். ஒவ்வொரு முதியவரையும் ஒரு நூலகம் என்று சொல்லுவார்கள். எனவே முதியோரிடமிருந்து கற்றுக்கொள்வதும் முதியோரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் அவசியமானதாகும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன் கசக்கும் பின் இனிக்கும் என்பார்கள். முதியோரின் அறிவுரைகள் முதலில் நமக்கு கசப்பாக இருந்தாலும் முடிவில் அது தித்திப்பாய், இனிமையாய், ஆசீர்வாதமாய் அமையும். சாலமோனின் மகன் ரெகோபெயாம் முதியோரின் ஆலோசனையை அற்பமாய் எண்ணினான். ஆகாதென்று தள்ளிவிட்டான். அதனுடைய விளைவு நாடு இரண்டானது. நீதிமொழிகள் 1:8 சொல்லுகிறது, என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தீமோத்தேயு தன் தாயாகிய லோவிசாளிடம் இருந்தும் பாட்டியாகிய ஐனிக்கேயாளிடமிருந்தும் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வை அவர் கற்றுக்கொண்டார். 2 தீமோத்தேயு 1:5. முதியோர் நம்மிடம் ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ட்ரெஸ் அணிந்து கொள்ள வேண்டும், எப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, சர்ச்சுக்கு செல்லும்போது பைபிள், பாட்டு புத்தகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுவார்கள். ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் சொல்லுகிற இந்த நல்ல வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது, ஆலோசனைகளுக்கு செவிசாய்ப்பது நமக்கு ஆசீர்வாதமானது. முதிர் வயதானவர்களின் ஆசைகளோடும் ஏக்கங்களோடும் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாமும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து சொல்லுகிற நல்ல அறிவுரைகளை கேட்டு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத சத்தியங்களை, நல்ல காரியங்களை நாம் முதியோரிடமிருந்து கற்றுக்கொண்டு விசுவாச வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளின் வழியாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 232வது பாடலை பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான். ஞான பாடல் 232.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாயும் தந்தையுமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறவரே, முதியோர் ஞாயிறாகிய இந்த நாளிலும் முதியோருடைய மேன்மைகளை திருமறையின் வெளிச்சத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளவும், முதியவர்களோடு எப்படிப்பட்ட உறவையும் அன்பையும் பாராட்ட வேண்டும் என்பதையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் பலவிதமான மன குமுறல்களோடு இருக்கிற ஒவ்வொரு முதியவரையும் கர்த்தர் அரவணைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர் வயதிலும் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்கி தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் ஒவ்வொருவரையும் அரவணைத்து நீரையும் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு, பிள்ளைகளால் புறம் தள்ளப்பட்டவர்களாக பல நிலைமைகளிலே தனித்து விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், திக்கற்றவர்களாக காணப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய கரம் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற முதியோரை நாங்கள் கனப்படுத்தவும், நேசிக்கவும், அவர்களுடைய நல்ல ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கணும் சுவாமி. அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதமாய் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களை கர்த்தர் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள், கிளை சங்கங்களுடைய ஒவ்வொரு திருப்பணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலிருந்து தாங்கப்படுகிற மிஷனரிகள், திருச்சபையிலிருந்து போதகர்களாக, திருப்பணியாளர்களாக பணி செய்கிற ஒவ்வொருடைய நல்ல பணிவிடைகள் ஆசீர்வாதமாக அமைந்திருக்க கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள், சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறவர்கள், பலவிதங்களிலே பலவீனப்பட்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் பரிகாரியாக சுகமளிக்கிற பரம மருத்துவராக இருந்து நீரை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்திலே வந்து சாட்சியாக நிற்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தொற்று வியாதிகள், கொள்ளை நோய்கள் மத்தியிலே தெய்வம் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சட்டையின் நிழலில் மறைத்து பாதுகாத்து கொள்ள ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து வேலைகளை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே கர்த்தர் கண்ணோக்கி பாரும், அவருடைய வாழ்வு சமாதானம் நிறைந்ததாக அமைந்திருக்கட்டும். அன்றாடம் விவசாய நிலங்களிலே வேலைகளை செய்கிறவர்கள், தனியார் ஸ்தாபனங்களிலே பணியாற்றுகிறவர்கள், அரசாங்கத்திலே பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய பணிவிடைகளிலே கர்த்தருடைய நன்மைகளை காண கர்த்தர் உதவி செய்வீராக. சுயமாய் தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், அன்றாடம் கூலி வேலை நம்பி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தங்களுடைய பணிவிடைகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வேலைகளை செய்ய பலனும் சுகமும் தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய போக்கும் வரத்தும் பிரயாணங்களும் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்தின் தலைவர்கள், ஆட்சியாளர்கள் நீதியாயும் நேர்மையாயும் தங்களுடைய பணிவிடையை நிறைவேற்ற, தேசத்திலே சமாதானம் பெருக, நீதி பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதரவற்றோர் இல்லங்களுக்காக, சிறுமைப்பட்டவர்களின் மத்தியிலே பணிவிடைகளை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொண்டுள்ளத்தோடு நிறைவேற்றுகிற இந்த பணிகளின் வழியாய் அநேகர் ஆறுதலையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை, அமைதலை கர்த்தர் அருளி செய்ய உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். பாரங்களுக்கெல்லாம் கர்த்தர் விலைக்கு காத்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையாக, உலகளாவிய திருச்சபையாக நாங்கள் இணைந்து கர்த்தருக்கென்று கனி கொடுக்க, சாட்சி பகர கர்த்தர் கிருபை பாராட்டும். தேவ பிள்ளைகள் சாட்சியாக வாழ்கிறது நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ ஞானம், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கடாட்சி தரலும். திருமண வாழ்விற்காக காத்திருக்கிறவர்களை நினைந்தருளி இந்த வருஷத்திலும் நல்ல காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிறவர்களை கர்த்தர் நினைந்தருளி நல்ல வேலைவாய்ப்புகள் அமைய, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.